என்னமா பேச்சுதெல்லாம்? கையல் தப்பு செஞ்சது உண்மைதான். அத எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கலாமா? அத விட்டுட்டு எங்கேயோ போறேன்னு சொன்ன எப்படிமா? நீ எங்களை விட்டுட்டு எங்கம்மா போவ? தெரியலடி, தெரியல. என் புருஷகிட்ட தோத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். பொம்பளை பிள்ளையே வேணான்னு சொன்னியா? இன்னைக்கு 3 பொண்ணுங்களையும் தங்கம் வயிறும் வைடூரியமா வளர்த்திருக்கேன் பாரியான்னு. அந்த ஆள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு இத்தனை வருஷம் வைராகியமா இருந்தேன். ஆனா என் பொண்ணுங்களே என்ன இப்படி தோக்கடிச்சிட்டாங்களே. என்னைக்காவது அந்த ஆள் என்ன பார்த்தா இதான் நீ பொண்ணுங்களை வளர்த்த லட்சணமா என்ன பார்த்து சிரிக்க மாட்டான். நான் தோத்து போயிட்டேன் மலரு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. நான் போறேன். மயிலையும் கையிலையும் விடுமா? நான் என்னமா பண்ண? என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாமா? எனக்காகவாவது நீ இருந்துதாமா ஆகணும். மன்னிச்சிடு கண்ணு. நான் பெத்த பிள்ளைங்களெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல எதையும் தாங்குற சக்தியில என் உடம்புக்கு இல்லடி. உனக்கு உன் புருஷன் இருக்காரு, அவர் ஒண்ணு நல்லா பார்த்து பாருமா. இனிமே இந்த அம்மாவோட தேவை உங்க யாருக்கும் இருக்காது. என்ன விட்டுறடி, நான் போயிடுறேன். ஆமா அம்மா, இல்லம்மா, நான் உன்னை போக விட மாட்டேம்மா. நீ என் கூட தாமா இருக்கணும். அம்மா, ஆமாம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அம்மா. நான் வேணா வீட்டை விட்டு போயிடுறேம்மா. நீ எங்கேயும் போகாதம்மா. உன் கால்ல வேணாலும் விழற. யார் என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இதுக்கு மேல யாராவது என்ன தடுத்தீங்க, அவளுக்கு பதிலா நான் ஊத்திட்டு கொடுத்துக்கிறேன். போகாதம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா பிளீஸ்மா. எனக்கு பின்னாடி வராத மலரு. அவ போய் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்க போறா. அவளை நீ பாத்துக்க. என்ன தயவு செஞ்சு என் போக்குல விட்டுரு. இதுக்கு மேல என் பின்னாடி வந்த நான் சொன்னதை செஞ்சிருவேன். இது என் மேல சத்தியம். முருகா, என் அம்மா தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுப்பா. என்ன பாக்குற? இவையே எதையுமே வேண்டிக்காம இப்படி மறைச்சிட்டு நிக்கிறாளேன்னு பாக்குறியா? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் வேண்டிக்க போறதில்ல. இத்தனை வருஷம் நான் உன்னை வேண்டினதுக்கு நீ எனக்கு என்ன கொடுத்த? வலி, வேதனை, அவமானம் தானே. அப்புறம் எதுக்கு நான் உன்னை கும்பிடணும்? நீ இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நான் என் வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு வந்தேன். நீ எனக்கு துணையா இருக்கங்கிற தைரியத்துலதான் என் பொண்ணுங்களோட தனியா வாழ்க்கைய ஆரம்பிச்ச. என் பொண்ணுங்க மாதிரி நீ என் நம்பிக்கையை காப்பாத்தாம என்ன இப்படி ஏமாத்திட்டியே. என் 3 பொண்ணுங்க தான் என் உலகம். அவங்கள வளர்த்து ஆளாக்குறது தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். அப்படிதானே இவ்வளவு காலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என் கடைசி பொண்ணு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் வாழ்க்கையோட வெற்றிக்கு அவ சாட்சியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவதான் எனக்கு பெருசா துரோகம் பண்ணி என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டா. வீட்டை விட்டு ஓடி போனாலே என் பொண்ணு. அவ திரும்ப வந்துட்டா, புத்தி மாறிட்டான்னு நான் மனசு தேத்துக்கிட்டேன். அவள தப்பானவனை நம்பி ஏமாந்து வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிறாளே. என் வளர்ப்பு தப்பாயிடுச்சு, என் வாழ்க்கையும் தப்பாயிடுச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் போராடி வளர்த்ததுக்கு இது ஒண்ணுதான் மிச்சம்தான். அன்னைக்கு நான் செத்து தொலைச்சிருக்கலாமே, செத்து தொலைச்சிருக்கலாமே. அன்னைக்கு நான் சாக கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. புருஷன் ஆதரவு இல்லன்னா வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு எந்த ஒரு பொம்பளைய நினைப்பா. ஆனா ஒரு பொம்பளை நினைச்சா ஆம்பளை துணை இல்லாம வைராகியமா வாழ்ந்து காட்ட முடியும்னு நான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கை அதுக்கான ஒரு பாடமா இருக்கும்னு நம்பினேன். ஆனா அந்த விஷயத்துல இப்படி நான் தோத்து போய் வந்து நிக்கிறேன். இனிமே நான் எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும்? இனிமே நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்பவே நீ இருக்கிற இந்த இடத்துலயே என் உசுரை நான் விட்டுடுறேன்.
உன்னையே நம்பி இருந்த ஒரு அப்பாவியோட வாழ்க்கை எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு இந்த ஊர் உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னை நம்பினவள நீ காப்பாத்த மாட்ட, கைவிட்டுருவேன். எல்லாம் தெரிஞ்சிருந்து விடு விடு, நான் எப்படி விட முடியும்? என் வேதனையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சாமி? எல்லாம் எனக்கு தெரியும். ரெண்டாவது பொண்ணு காயல் கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் தெரிச்சிருக்கா. அதுதானே இப்போ உன் பிரச்சனை. சாமி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம்? ஈசன் உன்னை காப்பாத்த சொல்லி கட்டளை மட்டும் கொடுக்கல, காரணத்தையும் சொல்லிதான் இங்க அனுப்பிச்சிருக்கான். உன் பிரச்சனைக்கு தீர்வு மரணம் இல்ல, நிதானம். எதுவும் கடந்து போகும், நீ நிதானமா இருக்க வேண்டியதுதான் இப்ப நீ செய்ய வேண்டிய விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நான் பெத்த வளர்த்த பொண்ணுங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் யாருக்காக வாழ்ந்தனும் அவங்களே என் வாழ்க்கையை எப்படி கேலி கூத்தாக்கிட்டாங்க. இதுக்கு மேல யாரு எந்த கள்ளத்துக்கு என் தலையில போடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு நான் சாகிறது மேல் சாமி. நீ பயப்படுற மாதிரி இனிமே எதுவுமே நடக்காது. நீ பெத்த பொண்ணுங்க யாருமே தப்பானவங்க கிடையாது. ஒருத்தி சூழ்நிலையால தப்பு செஞ்சா, இன்னொருத்தி நம்பிக்கையால தப்பு செஞ்சா, அது எல்லாமே அந்த பரமனோட விதியின் விளையாட்டு. இரவு முடிஞ்சு பகல் வர்ற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயி உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிருக்கு. என்னால முடியல சாமி, இதெல்லாம் தாங்குற தெம்பு எனக்கு இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி. இந்த பௌர்ணமி வரைக்கும் நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் விட்டுறேன். பௌர்ணமி அன்னைக்கு உலகமே வெளிச்சமாகிற மாதிரி உன் வாழ்க்கையும் வெளிச்சமாகும். வர்ற பௌர்ணமிக்குள்ள கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். இது சாமியோட வாக்கு நினைச்சாலும் சரி, இந்த சாமியாரோட வாக்கு நினைச்சாலும் சரி, நான் சொன்னது நிச்சயமா பலிக்கும். அப்படி பலிக்கலனா? நீ வாழ்க்கையோட விரக்தியின் உச்சத்துல பேசுற, அவன் நம்பிக்கையான எண்ணத்திலேயே இருக்க. அதனாலதான் நம்பிக்கை இல்லாம கேக்குற. ஒருவேளை பௌர்ணமிக்குள்ள உனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கலனா, நீ ஆசைப்பட்ட மரணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அந்த ஈசனோட உத்தரவுப்படிதான் நான் உன்னை காப்பாத்த வந்தேன். நான் சொன்ன நாளுக்குள்ள உன் கஷ்டம் தீரலனா, அவன் இடத்திலேயே இருந்து நான் உன்னை பலி கொடுக்கிறேன். உங்க வார்த்தையை நம்பலாமா? நம்பறத தவிர உனக்கு வேற வழியே இல்லை. அந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதானே. வேறே பட்டு போச்சுன்னா மரம் மொத்தமும் பட்டு போயிடாதா? இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டு வளர்த்த உன் பொண்ணுங்களோட வாழ்க்கை அக்கா, ஆனியன் தோசை வாசனை அப்படியே என்னை இழுக்குதுக்கா. நாக்கும் வயிறும் மரண வெயிட்டிங். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்கக்கா. தோசை வாசனை தூக்கு. கார சட்னியா? ஐயோ, வெங்காய தோசை கார சட்னி செம்ம காம்பினேஷன் கா. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போறேன். சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுடா. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். வெற்றி, எப்படி இருக்கு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவாமிர்தம்க்கா.
டேஸ்ட் வேற லெவல். இப்படி ஒரு தோசையை என் லைஃப் டைம்ல நான் சாப்பிட்டதே இல்லக்கா. இருக்கிற மொத்தமாவையும் நானே காலி பண்றோம் போல. நல்லா சாப்பிடுடா. சரி, இன்னும் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. அக்கா செம்மக்கா. உன்னை யாரு சமையல் கட்டுக்குள்ள வர சொன்னா? இதுக்குள்ள வேற தைரியத்தை யார் கொடுத்தா? வெற்றி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாமா, அதான் தோசை சுட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஏய், அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கதான் எங்க அக்கா இருக்காங்க. நீ யார் அவனுக்கு? ஏய், அவ அக்கா அக்கான்னு கூப்பிட்டா நீ அக்கா வாயிடுவியாடி? அவன் என்ன அப்படிதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானும் அவனை என் தம்பியா தான் பாக்குறேன். செக், வாய மூடு. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்ச பாவிடி நீ. நீ தம்பி தம்பின்னு சொந்தம் கொண்டாடினா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைச்சியா? இந்த ஜென்மத்துல அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் அப்பவே உனக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். அன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. இந்த கைதானே என் பையனோட கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போச்சு. இப்ப இதே கையால அவனுக்கு தோசை சுட்டு கொடுக்குறியா? இனிமே இந்த கை எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். வேடி கைய வேடி. மயில காசி, நீங்க எப்படா வந்தீங்க இங்க? இப்பதான் மாமா. அப்படியா? ஏதோ சத்தம் கேட்டது. என்ன பிரச்சனை? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லங்க. சும்மா மயிலு கிட்ட பேசிட்டு இருந்தோம். இல்ல மயிலு? ஆமா சார். மயிலு, உன் வெங்காய தோசை சூப்பரா இருந்ததுன்னு வெற்றி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தான். எனக்கு ஒரு 2 தோசை சுட்டு சரியா? சரிங்க சார். என் புருஷ உருவமா தான் இங்க இருக்காரு. ஆனா அவரோட மனசு அந்த குடும்பத்தை பத்தியே தான் நினைச்சு சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த நினைப்பாலையும் என்னையும் என் பையனையும் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. எங்க கூட உட்கார்ந்து ஆசையா பேசுறது இல்ல, எங்களை வெளியில கூட்டிட்டு போறது இல்ல. பேருக்குதான் பொண்டாட்டி பையனும் இருக்கும். எங்க மேல இருந்த பாசெல்லாம் சுத்தமா காணாம போயிடுச்சு. அந்த குடும்பத்தை பத்தி நினைக்கிறப்பவே எப்படின்னா, அவங்கள மட்டும் பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். எனக்கும் என் பையனுக்கும் இந்த வாழ்க்கை மிஞ்சவே மிஞ்சாத. அவரும் எங்களை விட்டு விலகி போயிடுவாரு. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த குடும்பமே கிடைச்சா கூட சார் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடணும்னு என்னைக்குமே நினைச்சதே இல்ல. வேற என்னடி நினைச்சிட்டு இருக்காரு அவரு? 2 குடும்பத்தையும் ஒரே வீட்டுல வச்சு அழகு பார்க்க போறாராமா? என் வாழ்க்கையே எவ கூடயும் பங்கு போட நான் தயாரா இல்ல. என் கூட வாழணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கிற மாதிரி தோணவே இல்ல. நாங்களா அவங்களான்னு வர்றப்போ கண்டிப்பா அந்த ஆளு அவங்க பக்கம் தான் நிப்பாரு. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. நானும் என் பையனை அனாதையா நிக்க கூடாது. அது நடக்க கூடாதுன்னா அந்த குடும்பத்தை நான் வேரோட அழிச்சாகணும்.
அவரோட கடைசி பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லடி. இப்பவே போய் அவங்க எல்லாரையும் வீட்டோட கொளுத்திட்டு வந்துடுறேன். அவங்க இப்ப இந்த ஊர்ல இல்லம்மா. சார தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடி அவங்கள காப்பாத்துறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா? இல்லம்மா, அவங்க வீடு இன்னும் பூட்டிதான் கிடக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனாலும் உன் சாருக்காக அந்த குடும்பத்தை இன்னும் தேடிட்டு தானே இருக்க. அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். புரிஞ்சுதா? அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும். அப்பதாண்டி என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். உங்க கோவம் எல்லாம் சரிதாம்மா. ஆனா உங்க வாழ்க்கைக்கு குறுக்க வரணும்னு அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்ல. சார விட்டு விலகி இருக்கணும்ன்ற முடிவோட தான் அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. இந்த விஷயத்துல அவங்க மேல எந்த தப்புமே இல்லங்கிற போது அவங்கள அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நியாயமே இல்லம்மா. இங்க பார், அவங்க தப்பே செய்யலனாலும் நான் அவங்கள அழிச்சு தாண்டி ஆகணும். ஏன் வாழ்க்கை ஆபத்துல இருக்கிறப்போ நான் நியாய தர்மல பாத்துட்டு இருக்க முடியாது. போலீஸ்னா எனக்கு பயம் சார். ஹேய், போலீஸ்னா கிரிமினல்ஸ் தான்டா பயப்படுவாங்க. நீ எதுக்குடா பயப்படுற? அதானே சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார். நான் எந்த தப்பையும் செய்யல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். கேக்குற கேள்விக்கு மரியாதையா ஒழுங்கா உண்மையா பதில் சொல்லணும். கான்ஸ்டபிள் மயில எதுக்காடா நீ அடிச்சு கொல்ல பார்த்த? மயில் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவன போய் சொன்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். வண்டியோட போலி நம்பரை வச்சு தானே உன்னை பிடிச்சிருக்கோம். ஆக்சிடென்ட் பண்ணது நீதான்னு தெரிஞ்சுதான்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உன்னை துரத்தி பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த மரியாதையை உண்மையை சொல்லிடு. உன்னை யாரு வேலை செய்ய சொல்லு சார். ஏஜென்ட் மூலமா தான் சார் இந்த அசைன்மெண்ட் வந்துச்சு. இங்கிலீஷ் சார், இங்கிலீஷ் சார். எக்ஸ் மினிஸ்டர் மயில் வாகனம் மேல உனக்கு அவ்வளவு விசுவாசமாடா? அந்த ஆளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு என்ன முட்டாளாக்க பாக்குறியாடா? சார் இல்ல சார், இல்ல சார். உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் தரேன். அந்த ஆளுக்கு எதிரா நீ அப்ரூவரா மாறிட்டீனா பெரிய தண்டனை எதுவும் கிடைக்காம நான் உன்னை காப்பாத்துறேன். சார் உங்களுக்கு அவருக்கும் பக்கம்தான், நேரா போய் மோதுங்க சார். என்னைய வச்சு அவரை பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். திரும்ப திரும்ப போய் சொல்லாதரா. அந்த ஆள் இதை செய்ய சொன்னா நீ ஒத்துக்க. அவரை காட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? ஆனா அவர் இதை செய்யவே சொல்ல சார். வேற ஒரு ஆள் எப்படியோ என்ன கேள்விப்பட்டு தேடி வந்தான் சார். அந்த பொண்ணோட போட்டோ காட்டி ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி முடிக்க சொல்லி சொன்னான் சார். பொதுவா நான் தெரியாதாருங்க வேலை கொடுத்தா செய்யறது இல்ல சார். சார் அவன் முதல்லயே நான் கேட்டதோட பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா சார். அதனாலதான் சார் நான் இதை செய்ய வேண்டியதா போச்சு. வேணும்னே நீ என்ன குழப்பறதுக்காக இப்படி பேசுறியா இல்ல உண்மையை சொல்றியா? சார் நானே மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேலை கொடுத்தவனை காப்பாத்தி நான் என்ன சார் பண்ண போறேன்? நான் சொல்றதுதான் சார் நிஜம். நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் சார். சரி, உனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அவன் யாரு? அவன் பேரு என்ன? அவன் எங்கிருந்து வரான்னு உனக்கு தெரியுமா? சார் அவன் என்ன பொண்ணு பார்க்குவா வந்தான் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு?
சரி அவன் எப்படி இருந்தானாவது சொல்லு. சார் ஆள் நல்லா ஹைட்டா இருந்தா சார், அப்படியே நல்லா ஒயிட்டா இருந்தா சார், முடியெல்லாம் கொஞ்சம் சுருட்ட முடியா இருந்துச்சு சார், பாடி நல்லா குஸ்தி பாடி சார், பாக்கிறதுக்கு நல்லா பணக்கார கலையா வெள்ளையா இருந்தா சார். மயிலு, உன்னை பார்த்தா சும்மா நடக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு டென்ஷனோடயே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. இது இப்போன்னு இல்ல, 2 நாளாவே நீ இப்படித்தான் இருக்க. கேட்டா அந்த ராமச்சந்திரன் ஒரு காரணத்தை சொல்ற, ஆனா உன் டென்ஷனுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு, நீ வேற ஏதோ ஒரு காரணத்தை மனசுல போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க. அத என்னன்னு சொன்னீன்னா என் அனுபவத்தை வச்சு நான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவேன்ல. வேணும்னா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா விட்டுரு. நான் உன் அப்பா மாதிரின்னு நீ அடிக்கடி சொல்ற. நீ சொல்ற வார்த்தை உண்மைனா என்கிட்ட சொல்லலாம்ல. தான் பொண்ணு இப்படி டிஸ்டர்பா இருக்கிறத எந்த அப்பனாலையும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அந்த அக்கறையினாலதான் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். யார வச்சு நான் அந்த ஆக்சிடென்ட் செஞ்சனோ அவன் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டேய், என்னடா சொல்ற? அவ எப்படி அவர்கிட்ட மாட்டினா? நீ அவனை தலைமறைவா தானே இருக்க சொன்ன? ஆமாக்கா, போலீஸ் எப்படியோ அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ஐயோ, அவன் மாட்டிக்கிட்டது விடு, நம்மள எதுவும் காட்டி கொடுக்க மாட்டான்ல? நேரடியா இவன் தான் இதை செய்ய சொன்னான்னு என் அடையாளம் காட்ட முடியாதுக்கா. ஆனா வேற ஒரு முக்கியமான க்ளூவை கொடுத்து தொலைச்சிட்டான். மயில் வாகனம் ஏற்கனவே ஆக்சிடென்ட் மூலமா மயில கொல்ல பார்த்திருக்கான். அதே வழிய ஃபாலோ பண்ணி நாம மயில தூக்கிட்டா பழி அவ மேல விழுந்துருன்னு தானே நாம பிளான் போட்டோம். ச்சே, அந்த அறிவு கட்ட முண்டம் மயில் வாகனனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சது மாமா நம்மள கொன்னு குழி தோண்டி புதைக்காம விட மாட்டாருக்கா. டேய், சும்மா அதையும் சொல்லி என்ன பயமுறுத்தாதடா. நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத முதல்ல யோசி. அந்த டிரைவருக்கு போன் பண்ணி மிரட்டலாமா? மாமா என்னதான் அவங்கிட்ட விசாரிச்சாலும் என் கலரை பத்தியும் உயரத்தை பத்தியும் சொல்லுவானே தவிர வேற எதையும் அவனால சொல்ல முடியாதுக்கா. மிரட்டுங்கிற பேர்ல நம்ம போன் பண்ணோம்னு வச்சுக்க பெரிய சிக்கலாயிரும். மாமா இந்த விஷயத்துல என்ன பண்றாருன்னு இப்போதைக்கு நம்ம வாட்ச் பண்ணா மட்டும் போதும். இனிமே மயில் விஷயத்துல நீயும் ஓவரா தலையிட்டுக்காத, கொஞ்சம் ஒதுங்கியே இரு. தனியாவை மாட்டினாலும் சரி, ரொம்ப கோவப்படுறாத, கொஞ்சம் அடக்கிய வாசி. எந்த நிலைமையிலையும் அவளை கொல்ற அளவுக்கு நமக்கு அவ மேல வெறுப்பு இருக்குன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா என்னால ரொம்ப நாளைக்குலாம் அவர்கிட்ட நெருக்க முடியாது. சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். நாம மாட்டிக்காம எப்படி அவனை முடிக்கிறதுன்னு யோசிக்கணும். மயிலுங்கிறவ இல்லாம போனாதான் நாம நிம்மதியா மூச்சு விட முடியும். இந்த சோசியல் மீடியால பார்த்ததும் ஒருத்தங்கிட்ட பழகிறதும் அவனை நம்பி வீட்டை விட்டு போறதும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல மாடி. நிறைய பேர் அந்த தப்ப செஞ்சு மாட்டிக்கிறதும் பாதிக்கப்படுறதையும் நீங்க பாக்குறீங்க, படிக்கிறீங்க. ஆனா நீங்க சுதாரிப்பா இல்லாம அதே வழியில போய் விழுந்துடுறீங்களே. மடி, தப்பா எடுத்துக்காத. மயிலு, நீ எல்லாம் எனக்கு பொண்ணு மாதிரி. அந்த அக்கறையில தாமா நான் இதெல்லாம் சொல்றேன். முன்ன மாதிரி காலம் இல்லம்மா. போற வழியெல்லாம் குண்டும் குழியுமா தான் வெட்டி வச்சிருக்காங்க.
கொஞ்சம் அசந்தா கூட நம்ம கால் இடறி நம்மளே குழியில விழுந்துருவோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப கவனமா தாமா நடக்கணும். சரி, அதை விடு. உனக்கு என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொன்னீனாதான் எனக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். உன்னை ஏமாத்தினவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும். அதுக்காக தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். மாடி, என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை தெளிவா சொல்லுமா. சொல்லுக்கா. என்ன காதலிச்சு ஏமாத்தவன் பேரு ரிஷி சார். நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் அவன் ரெகுலரா கமெண்ட் போடுவான். அப்படித்தான் எனக்கும் அவனுக்கும் பழக்கமாச்சு. மாடி, அவன் கூட ஒரு வாரம் இருந்தேன்னு சொல்றல்ல, அந்த ஒரு வாரத்துல அவனை பத்தி நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? அவன் படிப்பை பத்தி, வேலைய பத்தி, குடும்பத்தை பத்தி எல்லாம் நான் அடிக்கடி கேட்டேன் சார். அவனும் எதையோ சொன்னான். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு பின்னாடி தான் சார் தெரிஞ்சது. நீ அவனை பத்தி கேள்விப்பட்டது எதுவுமே உண்மை இல்ல இல்ல? ஆமா சார். நைலு, அந்த ராஸ்கல் உங்க அக்காவுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு சாமர்த்தியமா ஏமாத்திருக்கான். சார், நான் போயிட்டு வரேன் சார். இருங்க ஆண்டவரே. சர்க்கிள் சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் சார். சார், நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். குருமூர்த்திக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நல்லா இருக்கு. ஆனா குருமூர்த்தி தான் கறி வாங்கணும். மயிலு, நீ வேலையை பாரு. கறி வாங்குறதுக்கு நல்ல ஆள் கிடைச்சிட்டாரு. குருமூர்த்தியே போயிட்டு வரட்டும். சரிங்க. சார், நானே போயிட்டு வரேன் சார், நீங்க போக வேண்டாம். மயிலு, அது என்ன குருமூர்த்திக்கு ஒரு வேலையை கொடுத்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குது? நான் செய்யறேன் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வர. அப்படி என்ன பாசம் இவர் மேல? சார், எனக்காக மத்தவங்க கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது சார். இது எனக்கு கொடுத்த வேலை தானே, அதனாலதான் நானே போறேன்னு சொல்றேன். மயிலு, இதை நீ முதலே சொல்லிருக்கலாம்ல. இது பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஐபிஎஸ்ங்கிற டார்கெட்டை நோக்கி தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க. அத சாதிக்கணும்னா நான் போடுற தாளத்துக்கு நீ ஆடித்தான் ஆகணும். முடியாதுன்னு முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கேன், நீ காலம் முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். குருமூர்த்தி ஒவ்வொரு தடவையும் இவளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க முடியாது. நீ பாருங்க, இவளுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். முடியாது கிடையாதுன்னு ஏதாவது தகராறு செஞ்சான்னா நான் ரியாக்ட் பண்ற விதம் வேற விதமா இருக்கும். சொல்லுவீங்க இவர்கிட்ட. தலைவரே, இவர் நாளுக்கு நாளா அதிகமா போயிட்டு இருக்காரு. ஒரு முடிவே இல்லையா? செல்லப்புள்ள, அந்த மயில் வாகனத்தோட சிபாரிசுல தான் இவன் இங்க வந்திருக்கான். அவன் பின்னால இருக்கிறான்ற தைரியத்துல தான் இவன் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை கரெக்டா லாக் பண்ற ரூட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் போக்குல நம்ம போய் தான் ஆகணும். ஆண்டவரே, இவன் எத்தனை நாளைக்கு இப்ப ஆடிட்டே இருப்பான்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலீங்க. எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மயில் வாகனம் உன்னையும் என்னையும் பழி வாங்கறதுக்காக தான் இவனை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் நம்மள சீண்டிக்கிட்டே தான் இருப்பான். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சாலும் போதும்,
அவன் எந்த நோக்கத்துக்காக இங்க வந்தானோ அதை ஈஸியா சாதிச்சிருவான். முடிஞ்ச வரைக்கும் அவனை நம்ம பகைச்சிக்காம எல்லாருமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இப்போதைக்கு அவனை அனுசரிச்சு போறதுதான் நமக்கு நல்லது. புரியுதா?